நம்ம ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸ் டே 12ல் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். இப்போ அதில் உள்ள கீ பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஒன்றாவது, பிஸ்னஸில் போட்ட முதலீடை ஒருபோதும் எடுக்கக்கூடாது. அதன் மூலம் வரக்கூடிய லாபம் மட்டுமே எடுக்கணும். ரெண்டாவது, பிஸ்னஸின் மூலம் வரும் பணத்தை கையில் வச்சுருக்கக்கூடாது. அதை அதற்கான பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும். மூணாவது, லாபத்தில் 50% நீங்கள் லாபமாக எடுத்துக்கொள்ளணும். அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைக்கான சம்பளம் ப்ளஸ் 50% பிஸ்னஸ் லாபமும் கிடைக்கும். நான்காவது, லாபத்தில் 20% பிஸ்னஸுக்காக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும். அதன் மூலம் உங்கள் முதலீடு கூட வருமானமும் கூட உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான பொருட்களும் வந்து சேரும். அஞ்சாவது, லாபத்தில் 20% உங்கள் பிஸ்னஸின் அர்ஜென்ட் தேவைகளுக்காக சேவ் பண்ணி வைக்கணும். அதன் மூலம் உங்கள் பிஸ்னஸின் தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டி வராது. ஆறாவது, லாபத்தில் 10% உங்கள் பிஸ்னஸின் வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய வேலை ஆட்களுக்காக சேவ் பண்ணி வைக்கணும். அப்போது போனஸ் எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு உதவும். ஏழாவது, பிஸ்னஸுக்கென்று பேங்க் லோன் வாங்கினா அந்த பணம் முழுவதையும் பிஸ்னஸ்லேயே போடணும். எட்டாவது, பிஸ்னஸின் பெயரை சொல்லி பர்சனல் தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடாது. ஒன்பதாவது, பிஸ்னஸுக்கென்று ப்ரைவேட்டில் கடன் வாங்கியிருந்தால் அதை உடனே கட்டி முடிக்கணும். பத்தாவது, உங்கள் பிஸ்னஸில் இருந்து நீங்கள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கான பணத்தை கணக்கு பார்த்து வைக்கணும். 11வது, உங்கள் டெய்லரிங் ஷாப்பில் நீங்கள் உங்களின் தேவைகளுக்கான துணிகளை தைக்கும்போது அதற்கான பணத்தை கணக்கு பார்த்து வைக்கணும். 12வது, உங்கள் டெய்லரிங் ஷாப்பில் நீங்கள் உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கான துணிகளை தைக்கும் போதும் அதற்கான பணத்தை கணக்கு பார்த்து வைக்கணும். இதை உங்கள் பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நம்ம ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பினால் உடனே உங்கள் பெயரையும் உங்கள் மாவட்டத்தின் பெயரையும் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா?